வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் vlogger. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் தாங்க vlog பண்ண போகிறோம். அது எங்கே போக போகிறோம்னா நம்ம இப்போ வந்து இருந்து கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளிங்கிரிக்கு தாங்க போக போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க நோட்டிஃபிகேஷனை. அங்கே போய் மீட் பண்ணலாம். பாய். கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காந்திபுரத்துலேருந்து நம்ம இப்போ வந்து ஈசாக்கு பஸ் ஏறிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசாலேருந்து அங்கே பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளிங்கிரிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம வந்து காலையில் 8:15 திருப்பூரில் வந்து பஸ் ஏறணும். இப்போ மணி 10 ஆக போகுது. இது இன்னும் அங்கே ஈசா கிட்ட போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. அது அங்கே போகும்போது தான் தெரியும். நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். பாய். மறுபடியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து இறங்கிட்டோங்க. பேக் சைடு அந்த பக்கம் தான் ஈஸா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி போகிற ரோட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோங்க. இப்போ பாருங்க ரோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரம் இருக்குல்லங்க, புளிய மர காடு தான் இது ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக இதுக்குள்ளெல்லாம் யானை அது இதுன்னா ஏகப்பட்டது வரும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு நபர் வந்து நம்மளுக்கு அறிமுகமாயிருக்காரு. அவர் சோலோவாக தான் போயிட்டுருக்காரு. அதனால் நம்ம கூட வரதா அவர் ஆசைப்படுறாரு. அதனால் நம்ம அவரையும் கூப்பிட்டுக்கிறோம். அது போக நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே போயிட்டுருக்காங்க. ஒரு 3/4 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து வந்துட்டோங்க. நடந்து வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த பெண்டு திருமணம்னா அங்கிட்ட வந்து நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் வந்துருங்க. இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாருங்க. இவர் வந்து கேரளா திருச்சூர், ஆனால் இவர் சோலோவாக வந்திருக்காரு. என்ன கதைன்னு கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவருக்கு வந்து சிவன் வந்து கனவுல வந்து அருள் பாலிச்சிருக்காருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து எங்கள் கேரளாவிலேருந்து இங்கே வெள்ளிங்கிரி ஏறுறதுக்காக சோலோவாக வந்திருக்காருங்க. செம்மல்ல. கோயில் ரீச் ஆகிட்டாங்க. நான் அந்த வண்டி வந்துட்டுருக்கு பாருங்க தூரத்தில். அங்கே தான் இருக்குது வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அடிவாரத்துலேருந்து நம்ம கிளம்புறதாங்க. போயிட்டு இங்கே வந்து எப்போயுமே 24 ஹவர்ஸ் வந்து நம்ம இந்த அது பேர் என்ன, இந்த சீசன் டைமில், அதாவது வெள்ளிங்கிரி திறந்து மூடுற வரைக்கும் இங்கே 24 ஹவர்ஸ் சாப்பாடு அன்னதானம் அது இதுன்னு நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்துட்டு. நம்ம கண்டிப்பாக போனோன்னையும் சாப்பிட்ணுங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல. அப்படியே அடுத்தடுத்துன்னு பஸ் ஏறி இப்போ தான் ஒரு வழியாக வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அங்கே தான் இருக்குது. போயிட்டு சாமி கும்பிட்டு மலையேற போகிறோங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லபடியாக வீடியோ அமையணுன்றதுக்காக சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாயா. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்ம பயணம் தொடங்க போகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலில் வந்து பர்மிஷனை வாங்கியாச்சு. இப்போ மேலே போகணும். போயிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதா தாங்க ஐடியா. சரி வாங்க போகலாம். இவ்வளோ நேரமாக நம்ம வரணும்னு நினச்சிட்டு இருந்தது இங்கே தாங்க. வெள்ளிங்கிரி மலைப்பயணம் தொடங்கிவிட்டது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சாமி கும்பிட்டு இந்த பக்கம் தாங்க ஏறணும். சாமி கும்பிடலாம். உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா குச்சை காசு கொடுத்து வாங்காதீங்க. இங்கேயே ஏகப்பட்ட குச்சி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்தாச்சு. ஓகே. செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுதுங்க இந்த பயணம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய அட்வென்ச்சரான விஷயம்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஏற ஆரம்பிச்சிட்டோம் வெள்ளிங்கிரி. பொறுமையாக நடந்து போங்க வந்தீங்கன்னா. இப்போ தான் அடிவாரத்துலேருந்து கிளம்பியிருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1:32 ஆயிடுச்சுங்க. மதியம் 1:32. மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு மலைக்கு எவ்வளோ நேரம்னு தெரில. பாதையெல்லாம் ரொம்ப இப்படிதான் கல்லுக்கெல்லாம் தான் போகும்.
சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகுதுங்க. ஏன்னா ஏப்பா வர்றது மூலியமாக தெரியுது. சாப்பிட்டு அப்படியே சாப்பாடு அது சாம்பாரும் ஏப்பா அடிக்குது, ஜீரணம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. நைட் நேரத்தில் தான் இங்கே எல்லாம் பார்த்துருக்கோம். பகலில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மலையோட எண்டிங் வந்து வெள்ளை பிள்ளையார் கோவில். அங்கே போயிட்டு நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கண்டினியூவாக பேச முடியல, பேசின மூச்சு வாங்குது, வேர்க்குது. இந்த மாதிரி வழியிலலாம் நடக்கணுங்க. ஃபஸ்ட்டு மலை இப்படி இருக்கும், செகண்ட் மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்குப்பாறை அது இதுன்னு போயிட்டுருக்கும். தேர்டு மலை அதே மாதிரி வேறு ஒரு இது இருக்கும். அப்படியே ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான சோதனைகளோடு இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை விநாயகர் கோயிலில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். ஃபஸ்ட்டு மலை கூட ஏறலைங்க, ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே ஒரு வாரமாக நெண்டிட்டோம். இன்னும் போகணும், ஃபஸ்ட்டு மலைக்கே இன்னும் போகணும், இன்னும் போயிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வரனால ஓவராக மூச்சு வாங்குது, ஸ்வெட்டிங் ஓவர் ஆகுது. இத்தனைக்கு இப்போ தானே சாப்பிட்ருக்கோம், அதனால் ரொம்ப அந்த ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு நம்ம மலையில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே உட்காந்துட்டோங்க. சரி, ஃபஸ்ட்டு மலையில் போய் மீட் பண்ணுவோம். பாய். பயங்கரமாக மூச்சு வாங்குது. இந்த ஹார்ட் பேஷண்ட், மூச்சு திணறல் இருக்கவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ப்ரெஷர் ஆகுறவங்க, அவங்களாம் இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆமாண்ணா, உங்கள் நண்பன் பிளாகர்னு பிளாகர். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானே அந்த கோச்? நீங்கள் தானே அந்த கோச்சு? நான் உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சூப்பருங்க, மகிழ்ச்சி. உங்களை பார்த்துதான் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இவர் ஹாய் 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 ஹாய். யாரும் தெரியுதா? இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் கோச் தானே? ஆமா, ஃபிட்னஸ் கோச், ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் கோச். இன்னைக்கு கூட என்னோட 65வது முறையா இது இந்த டேர்ம்ல. ஆமா, இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா ஒரு 108 டைம் பண்ணுங்க. அதுல கன்சிக்யூட்டிவா பாத்தீங்கன்னா 85 டைம்ஸ் வருங்க உங்களுக்கு. இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கோசரம் பண்ணிட்டு இருக்கோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு? ஆமாங்க. அப்பாடா, என் சேனல்ல வந்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா. மகிழ்ச்சி. உங்க சேனல் நல்லா மேலும் மேலும் நல்லா வெற்றி பெறக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சூப்பருங்க, பார்க்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. அதே இந்த பிளாஸ்டிக் ஒரு அவேர்னஸ், எல்லாருமே மேல பிளாஸ்டிக் போட்டு போறோம். கண்டிப்பா எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோல பாத்திருக்கேன். அதுதான் நம்மளால கொண்டு வர முடியலனாலும் பிளாஸ்டிக் போடாம பாத்துங்க. வரும்போது 1-2 எடுத்துட்டு வந்தீங்கன்னா இனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்களா? ஓகேண்ணா. வாழ்ச்சி பிரதர், பாக்கலாங்க. நமச்சிவாயா. நமச்சிவாயாண்ணா. தேங்க்யூ. பாய் பாய் பாய். அண்ணா, உங்கள் நண்பன் பிளாகர்ண்ணா. உங்கள் நண்பன் பிளாகர். என்ன இதுலயே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க போல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளை விநாயகர் கோயில்கிட்ட பக்கத்தில் வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு மலைக்கே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அது போக இன்னொரு 6 மலை இருக்குது. அந்த 6 மலையை ஏறிட்டு சிவனை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு நம்ம கீழே இறங்க போகிறோன்றது தெரில. இப்போ நம்ம ஏற ஆரம்பித்து 1:15 ஏற ஆரம்பித்தோம். மணி 2:15 ஆக போகுது. 1 hour கிட்ட ஆயிடுச்சு. போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து வரதுக்கு இருக்கும். ஏன்னா போன வருஷம் இங்கிட்டு நாங்கள் வரல, அதுக்கு முந்தின வருஷம் தான் வந்தோம். அதனால தான் ரொம்ப மூச்சு ஜாஸ்தியாக வாங்குதுங்க. அதனால் ரெஸ்ட் எடுத்து போக வேண்டியதாங்க. அந்தளவுக்கு பொறுமையாக இருந்தாலே போதும். பொறுமையாக போய் சாமியை பார்த்துட்டு வந்தாலுமே போதுங்க. அவசரமாக ஏறி அடுத்த நாள் வேலைக்கு போகணுமேன்னு சொல்லி எதுவும் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஒரு நாள் லீவ் வச்சா போனாலும் பரவாயில்ல, பொறுமையாக சாமியை பார்த்துட்டு பொறுமையாக கீழே போகலாம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமே. ஃபைனலாக வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோங்க. 1வது மலை முடிஞ்சு, அடுத்து 2வது மலை தொடக்கம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1:15 1வது மலை ஏற ஆரம்பித்தோமா,
மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:45, 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமாக 1வது மலை மட்டும் ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 மலை ஏறிட்டோங்க. இன்னும் வெள்ளை பிள்ளையார் கோயிலேருந்து இன்னொரு மலை, அதுக்கப்புறம் அதை மட்டும் ஏறிட்டோம்னா இன்னொரு 3 மலை தாண்டிட்டா போதும், சிவனை பார்த்துடலாம். வெள்ளை பிள்ளையார் கோயிலுங்க, வாங்க வெள்ளை பிள்ளையார்கிட்ட போயிட்டு அருளை வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் அடுத்த மலைக்கு. வெற்றிகரமாக வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 மணி நேரமாக படாத பாடுபட்டோம். 15 டைம் உட்காந்தோம், 20 டைம் தண்ணி குடித்தோம், ஒரு பாக்கெட் சாக்லேட் க்ளோஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா இது நார்மலாக இந்த நம்ம வீட்டில் இருக்க படி மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஃபைனலாக வந்துட்டோங்க வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு. ஈஸ்வரா நான் எவ்வளோண்ணா சோடா? பார்த்தீங்கன்னா லெமன் சோடா வாங்கியிருக்கோம். ஒரு சோடா வந்து இங்கே மேலே வந்து 40 ரூபா, ஒரு மரநெல்லிக்காய் வந்து 10 ரூபாங்க. மாங்காய் எவ்வளோன்னு தெரில, இன்னும் கேட்கல. கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் விற்கிற மாதிரி ஆகிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக பயணத்தை தொடங்கலாம். அடுத்தது மீட் பண்ணுவோம். பை. மேலே பார்த்தீங்கன்னா கடை இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் கீழே இருந்து அந்த பொருளெல்லாம் சுமந்துட்டு வரனால அவங்க வந்து அவங்க ஒரு ரேட்டுக்கு தான் வச்சு விற்பாங்க. அதை வந்து முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்சால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே இருந்து பொருள் எடுத்துகிட்டு தாங்க வரணும். நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிட்டு வந்துடணும். கீழே முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் ரோடு இருக்கும்ல, பூண்டி, அந்த இடத்துக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்தீங்கனாலும் உங்களுக்கு அதே தான். ஏன்னா இங்கே 40 ரூபாங்கிறாங்கன்னா அங்கே கீழே வந்து கிசான் ஜாம் பாட்டிலெல்லாம் நம்ம ஏரியாவில் வந்து 25 ரூபா, ஆனால் இங்கே 40 ரூபா. அது இத்தனைக்கு நான் கீழே அடிவாரத்தில் தான் வாங்கினேன். அடிவாரத்துலேயே 40 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இப்போ மேலெலாம் வாங்கியிருந்தோம்னா 100 ரூபான்னு இருப்பாங்க. இப்போ வந்து பாதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அதிகமாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது. ரொம்பலாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஒன் டைம் ஒரேடியாக ஏற்றலாம் கிடையாது. பாருங்க, அது பாட்டில் போகுது. 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த பாதை? அந்தளவுக்கு மூச்சு வாங்கலை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஏறிட்டு இருக்கோம். ஆஹா, படி தொடங்கிருச்சுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறணும். மனசை இரும்பாக்கிக்கடா. நடுவில் வந்து இந்த ஊத்து இதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா என்னால் கேமரா மட்டுமே பிடிச்சிட்டு நடக்க முடியாது. நடந்தால் இங்கே பாதையை விட்டுருவேன். எப்போ அந்த வழுக்குப்பாறையை பார்ப்பேன்னு தெரில. வழுக்குப்பாறையை பார்க்கணும். பார்த்தா தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அது அந்த பாறையில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும். அது எப்படி செதுக்குனாங்கன்றது தெரில, ஆனால் செதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இந்த பாறையெல்லாம் கொஞ்சம் அப்படி காலில் தட்டுச்சுனாலே ஓப்பன் ஆகிரும் கால். அந்தளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்குது. இன்னொன்று என்ன, பாறையாக அடுக்கி வச்சுருக்காங்க வெட்டி. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? வழக்கமாக பண்ணுறாரு. மறுபடியும் படியை பார்க்கும் போதே மனசோட இது கொஞ்சம் ஓகேங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தில் என்னால் கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு ப்ளாகும் பண்ணிவிட்டு என்னால் குச்சம் ஊனி நடக்க முடியாது. நான் அடுத்து வந்து இதை தாண்டிட்டு அந்த வழுக்குப்பாறை வந்தோடனையும் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. பாய். பார்த்தீங்கன்னா ஒரு 3:22க்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நடந்து வந்தோம். நடந்து வந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வழுக்குப்பாறை வந்துட்டோங்க. வழுக்குப்பாறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை டைமில் கொஞ்சம் ஒஸ்ட்டு. அதே மாதிரி வெயில் டைமில் வந்தால் பாறையில் காலே வைக்க முடியாது. வழுக்குப்பாறை ரீச் ஆகிட்டேங்க. இப்படி தான் இருக்கும். இதெல்லாமே படியாக இருக்குது. இது பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா ஒரு பாறையை ஃபுல்லா படி மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க. அதான் அவளுக்கு பாரு. கஷ்டமா தாங்க இருக்கு. அங்க பாரு கரும்பு இருக்கு. யாரை பார்த்துடா கரும்பு சொல்றடா. முடியல. நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒருத்த கையில் பிடிச்சிட்டு என்னால் வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ண முடியல. அதனால தான் வழுக்கு பாறையோட எண்டுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டுருக்காங்க பாருங்க. ரொம்ப ஏத்தம் வேறையா. ஒரு ஏத்தமான பாறையில் படி செதுக்கி வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் இது வந்து வலிக்கி விட்ருங்க. மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மழை டைமில் வர்றதை வந்து தவிர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் படி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம போயிட்டு அடுத்து அந்த ஒரு அது பேர் என்ன ஊற்றுங்க, ஊற்றுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். பை. தண்ணி வரும். சொல்லப்போனால் இங்கே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. அது என்னன்னா தண்ணி தான். அங்கே பாருங்க, அங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க, எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அது ஒன்று மட்டும்தான் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது போக விபூதி, இது மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும். மற்றபடி எல்லாமே காசு தாங்க. இது என்னன்னா இவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறது என்னன்னா ஊத்துன்னு சொல்லுவாங்க. ஊத்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பைப்பை வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். சொல்ல போனால் இந்த தண்ணி வந்து ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமையே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஆள் ஒரு வாட்டர் கேன் பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆயிடுவாங்க. அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க தண்ணி எங்கேருந்து வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ஓஸ் தாங்க. சின்ன ஓஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. இதாங்க அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இருக்கிற ஆறோ அருவியோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டுருக்கு. இதுலேருந்து இது எல்லா மரத்தோட வேர்லையும் பட்டு வரனால இது ஒரு மூலிகை தண்ணி தான். இவ்வளோ ஒரு மாதிரி கலீஜாக வந்தாலும் இந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க. சொல்லப்போனால் சூப்பராக இருக்கும் தண்ணி. இல்லைங்க பிடிச்சிட்டு காட்டுறேன், வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு காட்டுறேன். ஒரு வழியா தண்ணியை பிடிச்சிட்டேன். ஒரு வழியா சொனையிலேருந்து தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். திருப்பி 2 லிட்டர் ஃபுல்லா. சரி, நம்மளோட குச்சை எடுத்தாச்சு. சரி, பயணத்தை தொடங்குவோமா? ஒரு வழியா 2வது மலை முடிஞ்சுங்களாமாங்க. 3வது மலை தொடக்கிட்டோம். ஏன்னா இந்த சொனை தான் 2வது மலையோட முடிவாமா. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆயிடுச்சு. 1வது மலை மட்டும்தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதில் மட்டும் மூச்சு வாங்கி உடம்பு வலிக்குதே, கை வலிக்குதே, கால் வலிக்குதேன்ட்டு யூட்டன் போட்டோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மேலே ஒரு அழகு இருக்கும், அந்த அழகை காட்டுறேன். போக போக உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு டைமு அட்டன் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு வருஷத்தில் சூப்பராக இருக்கும். அங்கே தெரியுது பாருங்க ஒரு சித்தர் கோகை. போய் சாமி கும்பிடுவோம். பாம்பாட்டி சித்தர் கோயிலுங்க. நமச்சிவாயா. ஓகே, அடுத்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஓகே, கிளம்புவோம். 2வது மலையா? இப்போ ஏற போகிறது எத்தனாவது மலைண்ணா? 2வது எண்டு வந்துடும். 2வது எண்டில் 2வது மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இன்னும் அட்வென்ச்சராக இருக்கும்.
ஏன்னா சேம் அதே தான், 1வது மலையில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக ஏறணும், ரொம்பவும் ஆட்டம் போடக்கூடாது. ஆட்டம் போட்டு ஏறினோம்னா பெண்டு கலண்டுரும். கால்லாம் ரொம்ப வலிக்குது. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து 7வது மலையில் ஈஸ்வரனை பார்க்குற வரைக்கும் அவரோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். நீங்கள் எல்லாம் நினச்சி இது வந்து சும்மா ட்ரெக்கிங் பாயிண்ட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு ஐடியா கொடுக்குறதே அவர் தான். உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்து உங்களை வர வச்சு நல்லபடியாக வீட்டுக்கு போக வைப்பார். அதே நீங்கள் நடுவில் சிலாக் முலாக் வேலையெல்லாம் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னு வைங்க, அவ்வளோதான், கடுமையான தண்டனை கொடுத்துருவாருங்க. ஆனால் அவருக்கு அமைதியான ஒரு முகமும் இருக்குது, ஆக்ரோஷமான ஒரு முகமும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியான முகத்தையே வழிபட்டுட்டு போயிருங்க, ஆக்ரோஷத்தை எதிர்பார்க்காதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காடோட அமைதி, காடோட அந்த பூச்சிகள் சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஈசா சிலை தெரியும்ல, அந்த ஈசா சிலையை என் உள்ளங்கை சோடுக்கு, உள்ளங்கை இல்லை என் விரல் சோடுக்கு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோமீட்டருங்க, 6.5 கிலோமீட்டர் தான் இந்த மலையோட டிஸ்டன்ஸு. இன்னொன்று என்னென்னா 3500 அடி நிலமட்டத்துலேருந்து 3500, கடல் மட்டத்துலேருந்து 5000 அடிங்க. மொத்தம் 6.5 கிலோமீட்டர் தான் இந்த பாதையே. ஆனால் அந்த 6.5 கிலோமீட்டருக்கே ஒரு தள்ளுதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, எல்லாமே வலிக்குது. சொல்லப்போனால் ஒரு ரெஸ்ட்டு போட்டால் தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். என்ன போட்டுருவோமாப்பா? பார்ப்பாக இருக்குண்ணே இது. அப்படி எத்தனை படிக்கை போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே சொல்லப்போனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த பாறையெல்லாம் வெட்டி இதெல்லாம் மொத்தமாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அவர் பாதியிலே அவர் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அதனால் அவருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அதை காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். என்னால் ஃபோனை பிடிச்சிட்டு நடந்து போக முடியல. ஏன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் எனக்கு நீங்கள் கருணை பார்ப்பீங்க. நான் அடுத்து என்ன ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு வரும், அதாவது இந்த பாறையை தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டு வரும், அங்கே போயிட்டு நான் உங்கள் கூட வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக நம்ம அந்த கல் பாதையிலேருந்து மறுபடியும் மண் பாதைக்கு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் அங்கேருந்து கல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து எத்தனாவது மலைனா இது? 4வது மலை தொடங்க போகிறோம், 3வது மலை முடிய போகுது. கரெக்டாக இப்போ இது முடிஞ்சுன்னா அங்கேருந்து ஈசா வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க, இந்த மலை முடிஞ்சுன்னா. ஏன்னா நம்ம அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு பெரிய மலையை இப்போ தான் கிராஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவ்வளோ வெயிட்டு, சாமி நினச்சே பார்க்கல. எப்படியோ ஒரு வழியாக ஏறி வந்துட்டேன். லெஃப்ட் சைடு கால் மட்டும் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது, அது போக சரியாயிடும், அது நடக்க சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அங்கே போயிட்டோம்னா 4வது மலை ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சன் செட்டை பார்க்கலான்னு நினச்சோம், மழை பெய்ய போகுதுங்க இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி நைட்டு செம்ம மழை இருக்குது, அடித்து ஊற்ற போகுது பாருங்க. வந்துட்டேங்க. இங்கிட்டா என்னங்க இது தமிழ்ல சொல்றாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க நிஜமா. நான் நைட்டு வந்து
என்ன சொல்கிறது, இப்படி ஒரு அழகை வந்து நான் வந்து நைட்டில் இழந்திருக்கேன். நான் திருப்பி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அது பசி எடுத்துருமா, அதனால் வெடுக்குன்னு இறங்கிடுவோம். இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஆறு அமர பகலில் வந்து வேர்க்க விறுவிறுக்க காலு வலிக்க செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஈஸ்வரா, இப்படி ஒரு அழகு நிறைந்த இடத்துல தான் நீங்கள் வந்து தங்கணுமா, அது எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஈஸ்வரா. எப்படி தினவாங்க இருக்குது. தூரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு இதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்குங்க. அப்படியே ரொம்ப இவ்வளோ ஐடி ஏறி வந்திருக்கோமா, முடிய நினச்சா எதாக இருந்தாலும் முடியுங்க கண்டிப்பாக. எப்படின்னா நாங்கள் என்ன நேரம் அந்த ஃபஸ்ட்டு மலையிலே பார்த்தீங்கன்னா மூச்சு அடைக்குது, மூச்சு திணறுதுன்ட்டு நாங்கள் என்ன நேரம் ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லியிருந்தோம்னா அப்படியே திரும்பியிருப்போம். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அத்தனை வழியையும் தாங்கிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு அற்புதமான ஒரு வியூ ஒன்று கிடச்சிருக்குங்க. இன்னும் ஏகப்பட்ட வியூ இருக்குது, இது சும்மா சாம்பிள் தான். வாங்க போய் பார்ப்போம். இன்னும் அவங்க இறங்கி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. இன்னும் அவங்க இறங்கி வந்த இடத்தெல்லாம் நம்ம ஏறி போகணும். சொன்னேங்க விபூதி மலைன்னு இந்தா இருக்காரு, தெரியுதா, இதுதான் விபூதி மலை தொடங்கிருச்சு. ஓகே ஏற ஆரம்பிப்போம். இது பாறை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களே பிடிச்சி தான் இறங்கி வராங்க. நாங்கள் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, நேராக பாருங்கள். ஈஸா தெரியுதா, எத்தனை நோண்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய சிலை. அந்த கிரவுண்டே ஃபுல்லாக தெரியுதுங்க இங்கேருந்து பார்த்தா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக. தூரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சுற்றி இந்த மலை முகடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைங்களாமாங்க. வெள்ளியங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை தொடர்ந்து தான் அதில் தான் வர்றது தான் வெள்ளியங்கிரி. இவ்வளோ நேரமாக நம்ம பாடுபட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ நேரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் வலிக்க கால் இழுத்து பிடிக்க நம்ம நடந்து வந்தோம். இங்கே வந்து மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கால் வலி எதுவுமே தெரிலங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று. இங்கே பாருங்க வேர்வையே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சில்னஸான காற்று அது அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம், அதாவது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம எவ்வளோ தூரம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதோட அவுட்புட் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இவ்வளோ நேரமாக நம்ம நடந்து வந்து மேலே வந்து இப்படி உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அடே எங்கள் அப்பா எதுக்காடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது பாருங்க. ஆனால் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய தூரம் இருக்குது. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 4th மலையோட ஸ்டார்டிங்கே வந்திருக்கோம். இப்போதைக்கு இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அங்கே போய் மீட் பண்ணலாம். பை. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எந்திரிச்சிட்டு இப்போ நடந்து போகணும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாறையாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏறிட்டு இருக்காரு பாருங்க. இன்னும் நம்ம ஏத்தம் வந்து நிக்கலைங்க. இன்னும் நம்ம பயணம் வந்து முடியல. இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கோம். சரி ஓகே, நாங்கள் போய் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கிறேங்க. முடியல, நிஜமாக முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளாட்டாக இருக்க இடம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க, அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் அந்த இறங்குறது ஏறுறதுன்ட்டு இருக்கும். மற்றபடி அதுக்கப்புறம் 7வது மலையில் தான் நம்மளுக்கு ஏற்றம் இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரோடு தான் ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி இருக்கும். இல்லைங்க, காட்டுறேன்.
ஒரு காற்று அடிக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது அந்த காற்று. ஓகே. இப்போ இருக்கு பாருங்க, அந்த மேகத்துக்குள்ளே சூரியன் மறையிறதை பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன கலர்னே தெரியாதுங்க, அப்படி இருக்குது. அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுக்கு காப்பி போடலான்ட்டு நம்ம அண்ணனுங்க 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அடுத்து போய் நம்ம ஒரு சுக்கு காப்பியை போட்டு நம்ம அப்படியே ஒரு விறுவிறுப்போட ஏற வேண்டிதான். வேற லெவல் மஸ்ஸா. இவங்க தாங்க அந்த புது வரவு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் இவர் இருக்கார் பாருங்க. இவர் நம்மளுக்கு கேரளா நண்பர். திருச்சூர் எங்கன்னா கேரளாவில் திருச்சூர் அங்கேருந்து வந்திருக்காருங்க இங்கே. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் போகும்போது பேசுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த 4வது மலையை முடிச்சுட்டு 5வது மலைக்கு தான் போகிறோம். இப்போ கொஞ்சம் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மணி 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இல்லைங்க, பார்ப்போம் டைம் எவ்வளோன்னு பார்ப்போம். 5:35 ஆயிடுச்சு. நம்ம 1:15க்கு ஏற ஆரம்பிச்சது, 5:35 ஆயிடுச்சு. போகணும். இன்னொரு ஒரு 3 மலை இருக்குது. 5, 6, 7. சூரியன் மறைஞ்சிருச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4வது மலையில் சர்வே பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து 4வது மலை. இது ஏறி முடித்தோம்னா 5வது மலை. 5வது மலை முடிவில் வந்து அங்கே ஒரு 6வது மலை தொடங்கும். அங்கே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா 6வது மலை முடிவில் ஒரு சொனை இருக்கும், குளிக்கிற இடம். அங்கே போய் குளிக்கணுங்க. இப்போ 4வது மலை முடிய போகுது. என்னாலே முடியலைங்க. இது பார்க்குறதுக்கு தாங்க கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி இருக்குது. நான் ரியலாக வந்து பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப நிஜமான அட்வென்ச்சர் தாங்க. இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய தடியெல்லாம் எடுத்துகிட்டு வரோம்? பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக வரும்னு சொல்லிட்டு இருந்த இடம் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 5 நிமிடத்தில் 5வது மலை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷத்தில் போகிறோமான்னு பார்த்துருவோம். சரியா, போகலாம். என்னடா சொல்கிறீங்க? அங்கே போட்டிருந்த மாதிரியே வந்துட்டோமாடா? எப்படி 5வது மலைன்னு கணக்கு வைக்கிறீங்க? இந்த கடையை தாண்டி இந்த கீழே ஏறி இறங்குதா? ஆமாம். இந்த ஏத்தமா பீமன் கலியூர்ண்டா 6ஆ? அங்கதான் அந்த ஆண்டி சோனை இருக்கு. அதில் தான் கீழே இறங்கணும்னா ஆண்டி சோனை. போய் குளிக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிடத்தில் 5வது மலை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு பார்த்தோம்லங்க. முக்கியமான ஒன்றுங்க, இந்த நைட் நேரத்தில் வரும்போது இந்த இடத்துக்கிட்ட பார்த்து வாங்க. தெரியுது பாருங்க, அந்த பள்ளம், இந்த பள்ளம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக கொண்டு போயிருதுங்க. இது வெறும் புதர் மட்டும் இருக்குது. இந்த புதருக்கு அந்த பக்கம் வந்து லேண்ட் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இது ஃபுல்லாக மலையோட எண்டு அப்படியே கீழே போயிடும். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் போலங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஏற்றமே இருக்காதுன்னு நினச்சி ஈஸ்வரனை கும்பிட்டா போட்டாரு பாருங்கள் ஒரு ஏற்றத்தை. ஈஸ்வரா, அந்தா அவங்க தூரத்தில் தூரத்தில் ஒரு பாறை தெரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா பீமன் கலியுருண்டைன்னு சொல்லுவாங்க. அதான் இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டன் சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாருலங்க, அவரை காட்டுறேன்னு சொன்னேன்ல, அது இவர் தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அவரோட ஞாபகார்த்தமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சமாதி ஒன்று வச்சுருக்காங்க. அவரோட சமாதி இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவனை தரிசிக்க அழைத்த ஒட்டன் சித்தருக்கு நிழல் கொடுப்போம். இந்த மரத்திற்கு உங்களால் முடிந்த
1 டம்ளர் நீர் ஊற்றவும், சிவபெருமானின் அருளை பெருக அப்படின்னு எழுதியிருக்காங்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து இவரோட அந்த சமாதிக்கிட்ட ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் அவருக்கு நிழலாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்காக அந்த படியெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு தன் வாழ்நாளையே இதுக்காகவே இழந்த ஒரு மனுஷனுக்காக நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு இது தாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க தண்ணியை வச்சு நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒட்டன்சித்தர் சமாதியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். நிறைய பேர் ஊற்றிருக்காங்க. அது பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பாசானாக இருந்துச்சு. பாசான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த மரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த டைம் வரும்போது அந்த மரத்தை வந்து நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பக்கத்தில் இருக்க அந்த மலையிலலாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த மலையே மறைச்சிருச்சு. அந்தளவுக்கு மிஸ்ட்டு. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சுப்பா 6வது மலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் வேறு பார்த்திங்கன்னா குளிக்க போகிறேங்க. குளிக்கிறதுல தான் இருக்குது குத்தாட்டமே. ஓகே, நான் அங்கே போய்ட்டு அந்த பீமன் கலியூரண்டைக்கிட்ட போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். இங்கே பாருங்கள், பீமன் கலியூரண்டைங்க இது பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய உருண்டையான ஒரு பாறை தெரியுமா? இது ஒரு அது ஒரு களி, அதாவது ராகி களி மாதிரி இருக்கிறனால பீமன் களி உருண்டை அவ்வளோ பெருசு இருக்கிறனால பீமன் பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விபூதி எல்லாம் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க. பாருங்க, நம்ம எங்க இருந்து நடந்துருக்கோம் பாருங்க. காட்டுறேன். அங்க இருந்து, அதாவது இங்க இருந்து அப்படியே இங்கிட்ட நடந்து வந்து இப்படி வந்து எப்படி வந்திருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இங்கே வந்து இந்த மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்மை நிறத்தில் இருக்கிற மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து சுற்றி இருக்கிறனால இங்கே வந்து வெள்ளியங்கிரி அப்படின்னு பேர் பெற்றதாக சொல்கிறாங்க. என்னோட காலை பார்த்தீங்களா, அப்படியே இந்த மண் வந்து அப்படியே என் கால் ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் காட்டுறேன். அப்படியே இந்த மண் ஃபுல்லாக என் காலில் தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குங்க. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம 6வது மலையை தாண்ட போகிறோம். நான் இப்போ 6வது மலையில் நம்ம சர்வே பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மலைக்கு தாங்க நம்ம போகிறோம். அதுதான் 7வது மலை. நம்ம எம்பெருமான் இருக்கிற மலை, சிவபெருமான் இருக்கிற மலை. அங்கே தான் நம்ம போகிறோம். நான் அங்கே போயிட்டு அந்த ஆண்டி சோனையில் குளிக்கும் போது உங்களுக்கு வந்து நான் அதை வீடியோவாக கவர் பண்ணி அந்த இடத்த நான் காட்டுறேன். அது வரைக்கும் என்கிட்ட ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் என்னையை மன்னிச்சிக்கோங்க. மணி இப்போ 6:32 ஆச்சுங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பும் போது, அதாவது அடிவாரத்துலேருந்து கிளம்பும் போது மணி 1:15. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:32 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம 6வது மலைக்கிட்டே வந்துட்ருக்கோம். அதாவது 6வது மலை முடிக்க போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி ஆப்போசிட்டில் அங்கிட்டு ஒரு மலை தெரியுது பாருங்கள், அங்கே தாங்க இருக்கார் அவர். அவரை தான் பார்க்குறதுக்காக ஆசையாக போயிட்டுருக்கோம். அவர் எங்களுக்கு நல்லபடியாக காட்சி கொடுக்கணுங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல கீழே இறங்கிட்டோமா, இங்கே கீழே இறங்கிட்டு இங்கே இருந்தால் அங்கே போகணுங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த பக்கம் போகணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மலையில் அப்படியே இங்கேருந்து வழி மாதிரி தெரியுது பாருங்கள். ஏன்னா நாங்கள் அங்கே போகும்போது இருட்டாயிரும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போவே வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் அட்வென்ச்சராக தாங்க இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள், மலையே ஒரு அழகாக இருக்குது தெரியுங்களா. அப்படியே அந்த பாதையெல்லாம் போயிட்டுருக்குங்க. இங்கேன்னு ஒரு பாதை தெரியுதா, இந்த பாதையில் தான் நம்ம வந்து அப்படியே ஏறணும். அதாவது இதுக்கு கீழே ஒரு இறங்கம் இருக்குங்க. அந்த இறக்கத்தில் இறங்கி நம்ம 6வது மலையை முடிக்கணுங்க. சரி, ஓகே, அங்கே போய் மீட் பண்ணலாம். பை.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி சொன்ன இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி மேலே போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7வது மலையான 6வது மலை முடிஞ்சிருச்சு. இப்போ 7வது மலையான நம்ம வெள்ளிங்கிரி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு கீழே ஃபுல்லாக பாறையாக இருக்குது. அப்படியே அங்கே பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே, அங்கே மீட் பண்ணுறேன். பாய். ஒரு லைட் ஒன்று கிடச்சிருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக பேசியிருக்க முடியாது. சரி, ஓகே, நான் அங்கே போய் மீட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மணி வந்து நம்ம 1:15 ஏற ஆரம்பிச்சோங்க. இப்போ மணி 7:30 மணி. 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம 6வது மலையை தாண்டி குளிச்சுட்டு சொனையில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சுங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. கீழே இருக்க அந்த சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த தென்கைலாயன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour நட. அதுக்கப்புறம் நேராக அங்கே மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஓகே, நாம் அங்கே மீட் பண்ணலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோயில் நீங்கள் மணி அடிச்சுட்டு அடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டோம். அதாவது மலை மேலே இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுங்க. இது வந்து கோயிலில் இருக்க அந்த பிள்ளையார் பாருல, எல்லா கோயில்லையும் சிவன் கோயில் அங்கே இருக்க பிள்ளையாருங்க. அங்கே வந்து அங்கே யார் இருக்கான்றது தெரில. அங்கே அந்த மக்கள் ஏன்னா இருட்டுக்குள்ள எங்களுக்கு எதுவும் தெரில. இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்குது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் பஞ்சபூதங்களாகி தவ நிலையில் சிவலிங்கமாக நம்ம முன்னாடி காட்சி அளிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது தான் அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரோட கருவறை. இங்கே இருக்கிற அந்த லிங்கத்துக்கு வந்து நிறைய இது சொல்கிறாங்க. ஒரு 3 லிங்கம் தாங்க இருக்குது. எப்படிங்க 3 லிங்கம் தான் இருக்குது, ஆனால் பஞ்சலிங்க கோயில்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த பூசாரி என்ன சொன்னார், அங்கே இருக்க 3 லிங்கத்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 லிங்கம் தான் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. பேலன்ஸ் இருக்கிற 2 லிங்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு மனசில் நினச்சிக்கிற மாதிரி தாங்க. எப்படின்னா மேலே இருக்கிற ஆகாயம், கீழே இருக்கிறது வந்து நிலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே இருக்கிறது 3 லிங்கம் தான். ஏன்னா நானே கேட்டதுக்கு அவர் 2 டைம் அந்த பதிலை சொன்னார் எங்களுக்காக. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஃபைனலாக நம்மளோட சேனலில் வந்து வெள்ளிங்கிரி வந்து சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு. 9:30 மணினா நம்ம ஒரு 8:30 மணிக்கே வந்துவிட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல உட்காந்து. பார்த்திங்கன்னா 8:30னா எத்தனை மணிக்கு, 1:15க்கு 1:30 வச்சுக்கலாம். 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 7 மணி நேரம் இருக்குங்க இந்த மலை ஏறி வர்றதுக்கு. 7 மலைக்கும் ஒவ்வொரு மணி நேரம் எடுத்துருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் கேப் விட்டனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த டச்சு விட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு. நாங்கள் இருட்டில் தான் இறங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நான் கீழே அடிவாரத்துக்கு போயிட்டு இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாகர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3:51க்கு நம்ம கோயில் அடிவாரத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. நல்லா இருந்துச்சு இந்த அட்வென்ச்சரான பயணத்தை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு தரேன். இதே மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா அட்வென்ச்சரான வீடியோஸ் எல்லாம் நிறையா வரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இத்துடன் இந்த வெள்ளிங்கிரி பயணம் வந்து நிறைவடையுது.